இது சாட்டர்டே ஈவினிங் பாப்பாவோட ஸ்கூலில் ஒரு சின்ன ஈவெண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். பொங்கல் அன்னைக்கு ஹஸ்பண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்த சுடி தான் அன்னைக்கு வியர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் கிளம்புற வரைக்கும் நீலன் மட்டும் தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவனை எழுப்பி கிளப்பி விட்டதுனால கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். ஸ்கூலில் ரீச் ஆகுங்களே கொஞ்சம் நல்லா நார்மலாகிட்டான். ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் நிறைய ஸ்டால்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட குழந்தைகளுக்கான ஃபன் கேம்ஸுமே அதிகமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு மோஸ்ட்டாக ஆக்டிவிட்டி புக்ஸ் அதிகமாக வாங்குவேன். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புக் ஸ்டாலில் நிறைய குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லான புக்ஸாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரி புக்கும் அதோட ஆக்டிவிட்டி புக்கும் வாங்கியிருந்தேன். ஆக்டிவிட்டி புக்கு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும் போல பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் லெவல் அதிகமாகும். அவங்களோட ஸ்க்ரீன் டைமே நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது நார்மல் புக்கு மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணுவாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ அதிலே குழந்தைகளை நல்லா விளையாட விட்டுட்டு 10 o'clock ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் முடிய. ஸோ வெளியவே டின்னர் முடிச்சிட்டோம்.